ஹிந்தியில் ஆல்ஃபபெட்ஸ்க்கு பேர் வந்து வர்ணமாலா. வர்ணனா லெட்டர், மாலானா வந்து கார்லேண்ட். எழுத்துக்களின் மாலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க, ஏ கார்லேண்ட் ஆஃப் லெட்டர்ஸ். இங்கிலீஷில் எப்படி வந்து ஆல்ஃபபெட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், வவ்வல்ஸ் கான்சனன்ட், அதே மாதிரி தான் ஹிந்திலையும் வவ்வல்ஸ் கான்சனன்ட். வவ்வல்ஸ்னால் ஸ்வர், உயிர் எழுத்துக்கள். கான்சனன்ட்னா வியஞ்சன், மெய்யெழுத்துக்கள். தமிழில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும்போது நம்மளுக்கு உயிர்மை எழுத்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இதில் ஸ்வர் ப்ளஸ் வியஞ்சன் சேரும்போது நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து பாரா கடி. 2 லெட்டர் சேரும்போது ஒரு நியூ சவுண்டில் ஒரு லெட்டர் கிடைக்கிது, அதுக்கு பேர் வந்து பாரா கடி. ஹிந்தியில் ஸ்வர் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 11 இருக்குது, ஆலேருந்து அவ் வரைக்கும். இந்த கடைசி 2 எழுத்து வந்து உயிர் எழுத்தும் கிடையாது, மெய் எழுத்தும் கிடையாது, அது வந்து ஒரு சிம்பிள் தான். அந்த சிம்பிள் வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். டீட்டெயிலாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வரை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வர், ஸ்வர்னா வவ்வல்ஸ், உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 11 லெட்டர்ஸ் இருக்குது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரீ, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஆஹா. தமிழில் எப்படி ஆலேருந்து அக்கு வரைக்கும் இருந்தாலும் ஆலேருந்து அவ் வரைக்கும் உள்ள எழுத்து தான் உயிர் எழுத்து. அக்குன்றது ஆயுத எழுத்து, அது வந்து உயிர் எழுத்தும் கிடையாது, மெய் எழுத்தும் கிடையாது, அது ஒரு எழுத்தோடு சேர்ந்து செயல்படுற மாதிரி தான். இது வந்து எழுத்து கிடையாது, இது வந்து புள்ளி, ஒரு சிம்பிள் வந்து சவுண்டை மட்டும்தான் கொடுக்கும். இதுலேயும் ஆலேருந்து அவ் வரைக்கும் ஒரு இருக்கிற 11 லெட்டர்ஸ் மட்டும்தான் ஸ்வர், உயிர் எழுத்துக்கள். அம்ன்ற சவுண்ட் வந்து எப்படின்னா, ஒரு எழுத்துக்கு மேலே ஒரே ஒரு டாட், மேலே ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு டாட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அனுஸ்வர். அது மூக்கு சவுண்ட், அந்த சவுண்டு வர்றதுக்கு பேர் வந்து அனுஸ்வர். இது லெட்டர் கிடையாது, அந்த புள்ளி இருக்கிறது வந்து ஒரு சிம்பிள். இது வந்து வவ்வலும் கிடையாது, கான்சனன்ட்டும் கிடையாது, ஒரு ஹெல்பிங் சிம்பிள் தட் கிவ்ஸ் சவுண்ட். அது வந்து சவுண்டு கொடுக்குது, மூக்கு வழியாக ஒரு சவுண்டு வரும்னா அந்த சவுண்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து அனுஸ்வர். எக்ஸாம்பிள் வேர்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரங், என்ஜி சவுண்டு வருதா. சாந்த், என் சவுண்டு வருது. இது வந்து மூக்கு வழியாக வர சவுண்டு. ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு புள்ளி வச்சோன்னா அது வந்து ஒரு சிம்பிள், அதுக்கு பேர் அனுஸ்வர். ஆஹா, ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் 2 டாட் வச்சுருந்தா அது பேர் வந்து விஷகர். இந்த 2 புள்ளி வைக்கிறது வந்து மோஸ்ட்லி நம்ம சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம், ஹிந்தியில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் வந்து ஆஹா, ஏர் சவுண்ட், காற்று மூலயமா வர சவுண்டு. ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் கொடுத்துருக்கேன், நமஹ. அந்த 2 டாட் வருது, ஹா சவுண்ட் வருது, நமஹ. ப்ரேயர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவேன், நமஹ. ஸ்வர்னா என்ன, உயிர் எழுத்துக்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வியஞ்சன் பற்றி பார்க்கலாம்.